வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம். முத்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, மீனாக கார் ஓட்டி கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இதை வந்து மனோஜ் பாக்குறாரு. பார்த்த உடனே ரொம்ப பொறாமையா பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் ஒண்ணுமே படிக்காதவன் இவன் 2 காருக்கு சொந்தக்காரனா? நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், என்னால ஒரு 3 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹினி வராங்க. வந்த உடனே என்ன மனோஜ் என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, அதான் ரோஹினி அங்க பாரு, 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. நான் அவ்வளவு டிகிரி வச்சிருக்கேன், என்னால ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்ட முடியல. ஆனா இவங்க இப்போ 2 காருக்கு சொந்தக்காரங்க வேற. அதுவும் இல்லாம மீனா இப்ப பிசினஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, மனோஜ் நீ பொறாமலாம் படாத, நீயும் அவங்கள மாதிரி பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மனோஜ் கேக்குறாங்க, என்ன ரோஹினி நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, வேற என்ன மனோஜ் பண்றது, உன்னால ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்ட முடியல, அது அவங்க சீல் பண்ற வரைக்கும் வந்துட்டாங்க, நீ காசு கட்டாம அப்படியே ஓப்பி அடிச்சிருந்திருக்க. நீ நல்லா படிச்ச மட்டும் பார்த்தாது மனோஜ், பிசினஸ் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், புரியுதா? இப்போ அவங்கள பாரு, அவங்க படிக்கல இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு பிசினஸ் பண்றாங்க பாரு. படிப்புக்கும் பிசினஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ பிசினஸ் ஒழுங்கா பார்க்க பாரு, அதை விட்டுட்டு நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லி பந்தாவா சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க. சொல்லி மனோஜ் ரொம்ப சோகமா வராரு. அந்த நேரத்துல விஜய் கேக்குறாங்க, இன்னும் மனோஜ் எதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. டேய் உன் மூஞ்சே காமிச்சு கொடுக்குதுடா, என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அம்மா அது ரோஹினி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன், இருந்தாலும் நீங்க அவகிட்ட சொல்றதம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜயா, என்னடா என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாலா, என்னது இது அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, இந்த மாதிரி 3 லட்சம் ரூபாய் வந்து கட்டிட்டாமா அவதான், ஜிஎஸ்டி சீல் பண்ற வரைக்கும் வந்துட்டாங்க, அதனாலதான் அவதான் கட்டினா, இப்ப கொடுத்தனால அவ ரொம்ப பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, டி என்னடா 3 லட்சமா, எப்படி எங்க இருந்து ரெடி பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, தெரிலமா, அவதான் எங்கேயோ போய் ஏதோ யாருக்கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்தா போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, சரி மனோஜ் நீ ஒழுங்கா இருக்க பாரு சரியா, இந்த மாதிரி யாருமே காசு எடுத்தோன்னு தூக்கி தந்துட மாட்டாங்க, நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. அப்ப மனோஜ், என்ன இவங்களும் இப்படி சொல்லிட்டு போறாங்க, நான் போய் வெளில போய் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறாரு. போகும்போது அந்த நேரத்துல பசங்களுக்கு முத்து வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதை மனோஜ் பாக்குறாங்க. பசங்க சொல்லி முடிச்ச உடனே முத்து வந்து டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி டீ குடிக்கிறதுக்காக இறங்குறாரு. இதை பார்த்த உடனே மனோஜுக்கு ரொம்ப போறாம, என்ன இவன் 2 காருக்கு சொந்தக்காரன் இப்போ டிரைவிங் ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிருக்கா, எனக்கும் மேல போயிடுவான் போல, அப்புறம் எனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்கிறாங்க. அப்பதான் பாக்கில பார்க்கும்போது மேட்ச் பாக்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம காரை கொளுத்தி விட்டுருமா அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்கிறாங்க. சரி நம்ம அதை கொளுத்தி விட்டுருவோம், இல்லன்னு வை எனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. சொன்ன மாதிரியே கொளுத்தி விட்டுறாரு. கொளுத்துறோன்னு முத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து மீனா கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி கார் எல்லாம் எரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மீனா வந்து அப்படியே பதறி வச்சு ஓடி வராங்க. எங்க என்னங்க ஆச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்தும் பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு. காரையே பார்த்துட்டு இருக்காரு. எரிஞ்சுட்டே இருக்கு, எல்லாரும் எதோ பண்றாங்க, பட் எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் மீனா வந்து கீழே இருக்கிற ஒரு வத்தி குச்சியை பாக்குறாங்க. பார்த்த உடனே, எங்க அங்க பாருங்க ஒரு வத்தி குச்சி, யாரோ வேணுமிட்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து வந்து அப்ப எடுக்கிறாரு. எடுத்த உடனே மேலேயே ஒரு கேமரா இருக்கு. மீனா சொல்றாங்க, ஏங்க மேலேயே ஒரு கேமரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.